ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் மசாலா தோசை செய்ய போகிறோம். பன்னீர் ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்து அப்படியே துருகி வச்சுருக்கேன். ஒரு 75 to 100 கிராம் துருவி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் ஆனியனை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது கூட கொத்தமல்லி கருவேப்பிலையும் நறுக்கி வச்சுருக்கேன். அது கூட 2 குட்டி தக்காளியை துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போது கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். டைரெக்டாக நம்ம ஆனியனை சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லியும் ஒன்றா சேர்த்து நம்ம வதக்கிக்கிறோம். தேவையான அளவுக்கு நம்ம கல் உப்பு, அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தக்காளியும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். உங்களுக்கு டேங்கி டேஸ்ட் பிடிக்கும்னா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி 1 தக்காளி போதும். இப்போது தக்காளி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். வீட்டு மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா வதக்கிக்கலாம். கலந்தாச்சு. இப்போது துருவி வச்சுருக்கிற பன்னீரை ஆட் பண்ணி ஒரு பெரட்டி எடுத்தால் போதும். இது கூட கொஞ்சமாக சாட் மசாலா, வீட்டில் இருக்கிற சிக்கன் மசாலா ஆர் மட்டன் மசாலா எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மசாலா பன்னீர் ரெடி. இப்போ தோசை ஊற்றி இதை நம்ம மேலே ப்ளேஸ் பண்ணி எடுத்தால் ஹோட்டல் ஸ்டைல் மசாலா தோசை ரெடி. ஃபஸ்ட்டு தோசை ஊற்றிடுங்க. இது ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா நம்மளோட மசாலாவை மேலே ஆட் பண்ணணும். சுற்றி நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு மூடி போட்டு மூடிடலாம். இப்போது தோசை மேலே ஒன்று ப்ளேஸ் பண்ணிவிட்டு, கொஞ்சமாக பன்னீர் மசாலா ப்ளேஸ் பண்ணிவிட்டு தரோவாக நம்ம தோசையில் என்ன பண்ணிடலான்னா இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஸ்டஃபிங் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கிட்டு மூடி போட்டு வேக வச்சுட்டேன். அவ்வளோதான், நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் மசாலா தோசை ரெடி. நம்மளோட ஸ்டஃப்டு மசாலா தோசை, பன்னீர் ஸ்டஃப்டு மசாலா தோசை ரெடி. ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் மசாலா தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி டிஷ்ஷஸ் உங்களுக்கு பார்க்கணுமா? கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.